ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? காட்ஸ் டேஸ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இது எங்களுக்கு சென்னையில் தேர்ட் டே. ஸோ காலையிலே எழுந்திரிச்சு எல்லாரும் குளிச்சு கிளம்பிட்டோம். நேற்று பார்த்தீங்கன்னா தீம் பார்க்கில் நல்லா வாட்டர் ரைட்ஸ்லாம் போனதுனால ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே தானே கிடந்தோம். ஸோ ஹேர் வந்து நல்லா ஸ்பாயில் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஆயில் வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் நேராக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். எனக்கு என்ன மெனுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தோசை போட்டிருந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபைனலாக ஒரு டீயும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ரூமில் போய் நல்லா எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக கிளம்பிட்டு சீக்கிரமே நாங்கள் இன்றைக்கி வெளியே கிளம்பிட்டோம். ஏன்னா ஈவினிங் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சீக்கிரம் கிளம்பி அண்ட் எங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டே கிளம்பிட்டோம். எங்கே போனாலும் இந்த பேக் கண்டிப்பாக கொண்டு போகணும், என்னோடய பையனுக்கான திங்ஸ் இல்லையா? ஸோ நாங்கள் அப்படியே ரூமே வெக்கேட் பண்ணிட்டோம். எதுக்கு அப்படின்னா 2 ரூம் இருந்துச்சு இல்லையா? ஸோ ஒரு ரூமில் எல்லாத்தையும் வச்சுட்டு ரிசப்ஷன்லேயும் வந்துட்டு என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கேட்டு முடிச்சு எல்லாம் பேலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்து சட்டுன்னு லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாங்கிறதுக்காக எல்லாமே வந்துட்டு நாங்கள் மார்னிங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து என்னோடய தங்கச்சி ரொம்ப ஒண்டர் வேர்ல்டு போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தா. பட் வந்து நேற்று தெரியாமல் மாற்றி யூனிவர்சல் கிங்டம் போயிட்டோம். அங்கே போய் டிக்கெட்லாம் எடுத்ததுனால அவள் ரொம்ப வருத்தப்பட்டா. ஸோ நாங்களும் இந்த தடவை இந்த பீச், ஜூ இந்த மாதிரிலாம் இன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு பதிலாக பேசாமல் ஒண்டர் வேர்ல்டே வந்துடலாம். அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாள். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். எங்களுக்குமே வந்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் இஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருமே ஃபைனல் பண்ணி நாங்கள் இங்கே வந்துட்டோம். உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. டிக்கெட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் டேக் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் எல்லாருக்குமே சாக்ஸ் கொடுத்தாங்க. இதை போட்டுட்டு தான் அந்த ட்ராம்பலின் பார்க்குள்ளே வந்து நம்ம போக முடியும். அங்கே போய் நல்லா ஃபன் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு என்னோடய பையனுக்குமே அழகாக குட்டி சாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவனுக்கும் அதை போட்டு விட்டுட்டு நேராக உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து குட்டீஸ்க்கு தான் வந்துட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ என்னோடய பையனை வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா விளாட விட்டோம். அவன் வந்து நல்லா என்ஜாய் பண்ணட்டும். அப்போ தான் வந்து அப்பா அம்மாட்ட விட்டுட்டு போய் நாங்கள் கொஞ்சம் விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து நான் என் ஹஸ்பண்ட் எங்கள் ஃபேமிலியே வந்து அவங்க கூட தான் விளாண்டுட்டு இருந்தோம். இந்த ஸ்லைட்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கானது. இல்லை நம்ம ஸ்லைட் பண்ணக்கூடாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணாதீங்க. அண்ட் வந்து அப்படி நிறைய அந்த பால் புல் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய இந்த குட்டீஸ்க்கான நிறைய சூப்பரான கேம்ஸ்லாம் இருந்துச்சு. என் பையன் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணான். நிறைய குட்டி குட்டி க்யூட்டான திங்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ வந்துட்டு எல்லாம் அந்த பசங்க விளாண்டுட்டு இருந்தோன்னா எங்களுக்கு நம்ம பெரிய ஆட்களாக இருக்கோமா, வெளியே இருந்து கொஞ்சம் ஆள் தான் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் விளாட ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு அந்த பசங்க முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க ஒரு 1:00 வரைக்கும் தான் அந்த பசங்க இருப்பாங்கன்னு. அப்போ கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்ட்டு நாங்கள் எல்லாருமே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். உள்ளே வந்தோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வீக் டேங்கிறனால அந்தளவுக்கு ஆள் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையனை மறுபடியும் கொஞ்சம் நேரம் அவனை விளாட வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாட்ட அவனை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து இந்த ட்ராம்பலின் பார்க் வந்துட்டு சீரியஸாக சொல்கிறேங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோடய பையன் என்ஜாய் பண்ணதே எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து அவனை இந்த மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த பெரியவங்களுக்கான இந்த பால் பூல்லாம் வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. அப்படியே குழந்தையாகவே மாறிட்டோன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கேம்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளது. ஸோ இதுவுமே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே விடக்கூடாது, எல்லாமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இது வந்து நானும் என்னோடய தங்கச்சியும் போட்டி போட்டு இந்த வால் கிளைம்பிங் ஏறிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம். எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த பால்ஸ் இருக்கும், எங்கே பார்த்தாலும் ட்ராம்போலின் இருக்கும். அவ்வளோ சூப்பராக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபேமிலி கூட போகும்போது இன்னும் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. தங்கச்சி, தம்பி, என்னோடய ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கம்பெனி கொடுத்தாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டெப் வழியாக ஏறணும்னா இன்னொரு பக்கம் இந்த ஸ்லைடு வழியாக தான் போகணும். நான் இது வந்து என்னடா உள்ளே போக போக சறுக்கவே மாட்டேங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். சடனாக வழுக்குச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபோம் க்யூப் மாதிரி நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதிலலாம் விழும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. உண்மையாக சொல்லணும்னா நான் வந்துட்டு எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டு தான் இருந்தேன். அந்த ட்ராம்போலின் சொல்லியே ஆகணும். நான் வந்துட்டு என்னோடய பையனை தான் விளாட வச்சுருக்கேன். நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து விளாண்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒழுங்காக விளாடலைன்னா கையை காலை உடச்சிக்குவோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ட்ராம்போலினாக தான் இருக்கும். ஸோ இந்த பால்லாம் போட்டு கோல் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் டிஸ்டன்ஸ்லேருந்து பண்ணணும் எனக்கு தெரியும், எங்களுக்கு வரலைங்க, அதனால் நாங்கள் பக்கத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஸ்பைடர் வெப் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது சூப்பராக இருந்துச்சு. இது நம்மளே ஜம்ப் பண்ணி போய் ஒட்டிக்கணுமா, எனக்கு ஒட்டவே முடியலங்க. நானும் ஜம்ப் பண்ணி பார்க்க என்னால் முடியல. அப்புறம் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க யாராவது தூக்கி இப்படி ஒட்டி வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட்லாம் வந்து வச்சு பார்த்தாங்க, அதுவும் செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாமோ பண்ணி கடைசியில் ஒரு வழியாக ஒரு
2, 3 நேரம் அப்படியே ஒட்டி ஒட்டி நான் விளாண்டுட்டு இருந்தேன். என்னோட தங்கச்சி தான் வந்துட்டு என்னை இழுத்து விட்டு அப்படி எடுத்து விடுவா. அதுவும் செம்மையா இருந்துச்சு. ஸோ ஒரு வழியா பயங்கரமா ஃபன் பண்ணி உள்ள வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலா வந்து அந்த ஜிப் லைன் தான் போணும். அது வந்து வெளிய வந்து கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் போலாம். ஒரு வேளை இத போய் வாந்தி கீந்தி வந்துட்டு அப்படி சொல்லிட்டு நாங்க வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் அந்த ஜிப் லைன் வந்தோம். எதிர்பார்க்கவே இல்ல. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அதே டைம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த சைக்கிளிங் சொல்லி ஆகணும். ஒரு டைம் என் தங்கச்சி கூட, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கூடன்னு சொல்லிட்டு நான் செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்துட்டு நம்ம சைக்கிளிங் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட்டு நார்மலா வந்துடும். அது ரிவர்ஸ் எடுக்கும் பார்த்தீங்களா? அப்போ பயங்கர ஃபாஸ்ட்டா போகும். அந்த டைம்ல என்னால பெடல் பண்ணவே முடியல. நான் கால தூக்கி மேல வச்சுக்கிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் என்ன வந்து கூட்டிட்டு போனாங்க. இதே மாரி தான் என் தங்கச்சி கூட வரும்போதும். ஸோ நல்லா ஃபன்னா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் போனாங்க. அவங்க போயிட்டு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. செம்மையா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா, ஸோ அத நம்பி நானும் போயிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரவுண்டு தான். ஸ்டாப்னு கத்த ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து அவ்ளோ அழகா போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்மளாலலாம் முடியாதுங்க. அண்ட் என்னோட தங்கச்சி, நான், என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என் தம்பி வந்து கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து ரூம்லேருந்து லக்கேஜ்லாம் எடுத்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ அவன் அந்த லாஸ்ட் அந்த டைம் வந்து எங்க கூட இருக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட்டு போனாங்கங்க. இத பார்த்த உடனே எனக்கு எல்லாமே ட்ரை பண்ணணும்னு வந்தேன். இத மட்டும் விட்டுட்டேங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் இத பார்த்தோன்னே பயமாயிட்டா. ஸோ நம்மளுக்கு இது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அண்ட் நாங்க எல்லா ரைடுமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா அங்கேருந்து கிளம்புனோம். இன்னுமே ஆனா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு. உண்மைய சொல்லலாம் நாங்க இன்னைக்கு ஃபுல்லா ட்ராம்போலின் பார்க்ல நல்லா ஃபன் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வெளியலாம் வந்து பெருசா எந்த ரைடுமே போகல. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இங்க வந்ததுக்கு ஞாபகமா என்னோட பையனுக்கு இந்த ஷீப் அழகான க்யூட்டான ஒரு குட்டி ஒரு சாஃப்ட் டாய் ஒண்ணு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் ஆயிட்டு. இப்போ போனா தான் வந்துட்டு ட்ரெயின் பிடிக்க முடியும். இங்க போய் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போகணுங்கிறனால நாங்க சீக்கிரமே கிளம்பிட்டோம். போற வழியில பார்த்தீங்க அப்படின்னா, அப்பதான் வந்துட்டு இந்த பீச் அதுக்கப்புறம் அந்த மாரிலாம் கொஞ்சம் போற வழியில அந்த டிரைவர நான் காமிச்சிட்டே போனாங்க. இதுதான் இது இங்க இருக்கு, இங்க இருக்குன்னு காமிச்சிட்டு போனாங்க. ஸோ காருக்குள்ளேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சென்னைக்கும் பாய் சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சென்னை ட்ரிப் மறக்கவே முடியாது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்.